Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நலம் தரும் நாற்காலி யோகாவாக, அதில் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள், அந்த முத்திரைகளோடு சேர்ந்து மூச்சு பயிற்சியும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியோடு சேர்ந்த ஒரு முத்திரைகள் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு நுரையீரலோட இயக்கம் நன்றாக இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், ஒவ்வொரு செல்களும் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஒவ்வொரு பகுதியிலையும் 4 முக்கியமான முத்திரைகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நமது உடலில் நோய் எதிர்ப்பு திறன் நன்றாக இருக்கணும், எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்களுக்கும் பிராண சக்தி நன்றாக கிடைக்கணும், சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கணும், அதே மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கணும். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டென்ஷன் டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு சாதாரண விஷயமாகிவிட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு மன அழுத்தம் டென்ஷன் வரும் பொழுது நமது ராஜ்ய உறுப்புகளுக்கு பிராணசக்தி குறைகின்றது. இதை தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கவலைப்படும் பொழுது, பய உணர்வு ஏற்படும் பொழுது சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், கவலைப்படும் பொழுது நுரையீரலுடைய பாதிப்பு ஏற்படும், அதே மாதிரி ஒரு எரிச்சல் ஏற்படும் பொழுது கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களுக்கும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 முத்திரைகளும் மன அமைதியை கொடுக்கக்கூடியது, கவலை டென்ஷன் டிப்ரெஷனை நீக்கக்கூடியது, ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே நமக்கு மிக முழுமையான அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஆதி முத்திரை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக முதல்ல ஒரு 5 முறை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுக்கிடணும். கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறோம். கட்டை விரல் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. இது ஆதி முத்திரை. 4 விரல்லே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இப்போ 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட போகிறோம். இந்த மாதிரி 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சை வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துகின்றோம். இரண்டு நிமிடம் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த முதிரையின் மூலமாக அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. 2 நிமிடம் முடிக்கும் பொழுது அப்போ ஒரு 5 தடவை நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுறணும். தென் நார்மல் பிரீத்திங், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. இதுலேயும் முதல்ல 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் இந்த பிராணமுத்திரையின் மூலமாக
நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வோடு 2 நிமிடம் நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே இருங்க. இரண்டு நிமிடம் முடிக்கும் பொழுது மீண்டும் 5 முறை ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடுங்க. Then normal breathing. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஆழ்ந்த மூச்சில் சின்முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது வயிறு வெளியே வந்துடணும், அடிவயிறு. மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. தலை முதல் கால் வரை அனைத்து செல்களுக்கும் அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ராஜ உறுப்புகள் அனைத்தும் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. மன அழுத்தம், கவலை, டென்ஷன் உள்ளத்திலிருந்து நீங்குகின்றது. அந்த 2 நிமிடம் முடிக்கும் பொழுது ஒரு 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. Then normal breathing. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆழ்ந்த மூச்சில் அடுத்து தியான முத்திரை பண்ண போகிறோம். இடது கை கீழே வலது கை மேலே அந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியறக்காண்டி வச்சுருக்கேன். நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி மடியில் வச்சுக்கோங்க. இந்த தியான முத்திரையிலையும் முதல்ல ஆழ்ந்து நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க 5 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் அப்படி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. மூச்சு உள்ள வருது, மூச்சு வெளியே வர்றது. 2 நிமிடம் நார்மல் பிரீத்திங்கில் இருங்க. தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ராஜ உறுப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. 2 நிமிடம் முடியும் பொழுது மீண்டும் 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. இப்போ கண்களை மூடி உங்களது மனதை தலைவெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. 1 நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன், கவலை உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் ஆதிமுத்திரை. 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடணும். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள்.
தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராண சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு செல்களும் நல்ல பிராணாற்றலை பெற்று சிறப்பாக இயங்குகின்றது. ராஜ உறுப்புகள் அனைத்தும் மிக சீராக சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்கு பாருங்கள். 2 நிமிடம் முடிக்கும் பொழுது மீண்டும் 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் மூச்சை மட்டும் அப்படி அமைதியாக வாட்ச் பண்ணி ரிலாக்ஸ் ஆயிருங்க. அனைத்து செல்களுக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே மீண்டும் 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இதே மாதிரி சின்முத்திரை. சின்முத்திரையிலே அதே மாதிரி 5 முறை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. முடிக்கும் பொழுது 5 முறை நல்ல டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல். அப்புறம் தியான முத்திரை. இதிலையும் 5 முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 2 நிமிடம் நார்மல் பிரீத்திங். முடிக்கும் பொழுது 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிகவும் அவசியமான ஒரு பயிற்சி. இன்றைக்கு எல்லோருக்குமே மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் இருக்குது. அது அனைத்தும் நீங்கிவிடும். ராஜ உறுப்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் பயிற்சி பண்ணலாம். உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களும் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பிராண ஆற்றலை உடலில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். டென்ஷன், டிப்ரெஷன் இல்லாமல் வாழுங்கள். ராஜ உறுப்புகள் மிக சீராக சிறப்பாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.